நண்பர்களே, இணையத்திலிருந்து உங்கள் இதயங்களை நோக்கி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் விஷயங்களை அள்ளித் தரும் புதையல். மறக்காம நீங்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெருசலம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மதங்கள் எதுன்னு பார்க்கும்போது முதல்ல கிறிஸ்துவம், அடுத்தது இஸ்லாமியம் வரும். இந்த ரெண்டு மதத்தை சார்ந்த மக்களுமே புனிதமா கருதக்கூடிய இடம்தான் ஜெருசலம். இவங்க மட்டுமல்லாமல் யூத மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த இடத்த புனிதமா நினைக்கிறாங்க. மேலும் 3 நூற்றாண்டுகளுக்கும் மேல இந்த 3 மதத்தை சார்ந்தவங்களும் இந்த இடத்த ஒரு முக்கியமான புனித பகுதியா பின்பற்றி வராங்க. இதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனையோட மூலக்கருன்னு சொல்லலாம். ஜெருசலம் ஹீப்ரூவில் எருசலம், அரபு மொழியில அல் குத்தீஸ் என அழைக்கப்படுது. பழமையான இந்த நகரம் பல்வேறு போரினால் ரொம்பவே பாதிப்படைந்து இருக்கு. இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் மற்றும் ஆர்மீனியர்கள் 4 பகுதிகளை கொண்டிருக்கு. மேலும் இந்த நகரத்தோட ஆரம்ப கால வரலாற்றை பார்க்கும்போது கிமு 3500 அதாவது பிரான்ஸ் ஏஜ்ல முதல் மனித குடியேற்றம் நடந்திருக்கு. கிமு 1000 மன்னர் டேவிட் ஜெருசலத்தை கைப்பற்றினார். அப்ப யூத நாட்டின் தலைநகரா ஜெருசலம் மாறியது. மன்னர் டேவிட் ஜெருசலத்தை 40 ஆண்டுகள் ஆக்கிரமிக்கு பின் அவர் மகன் சாலமோன் முதல்ல புனித ஆலயத்தை நிறுவினதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மேலும் 4 நூற்றாண்டு கால பயன்பாட்டில் இந்த ஆலயம் இருந்திருக்கு. இங்க இருந்த கோயில கிமு 586 பாபிலோனியர்கள் அழிக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் பாத்தீங்கன்னா விவிலியத்துல தரப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு தகுந்த தொல்பொருள் ஆதாரம் இல்ல. 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி பாரசீக மன்னன் சைரஸ் யூதர்களை ஜெருசலத்துக்கு திருப்பி கூட்டிட்டு வந்து ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுக்கிறார். இதையடுத்து கிமு 332 ஜெருசலத்தை அலெக்சாண்டர் கைப்பற்ற ரோமானியர்கள், பாரசீகர்கள், அரேபியர்கள், துருக்கியர்கள், எகிப்தியர்கள், சிலுவை போர், செல்ஜூக், இஸ்லாமியர்கள் என பலவேறு குழுக்கள் இந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறாங்க. இதை அடுத்து 1516 இருந்து 1917 வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்பு இருந்தது. முதல் உலக போருக்கு பின்னாடி 1948 இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாகும் வரை ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அத்துடன் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள் மவுண்ட் யூத மதத்தில் புனித இடமா கருதப்படுது. மேலும் யூதர்கள் இந்த ஸ்தலத்தில் ஜபிக்க நெருக்கமான இடமா மேற்கு சுவர் பகுதி கருதப்படுது. அடுத்ததா முஸ்லிம்களுக்கு டெம்பிள் மவுண்ட் 3வது புனித ஸ்தலமா சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 புனித ஸ்தலங்களும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா மற்றும் மதினா என்கிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள் மவுண்ட் அதாவது ஹரம் அல் ஷெரீஃப்னு அழைக்கக்கூடிய பீடபூமி பகுதியில இருக்கும். டோம் ஆஃப் த ராக் மற்றும் அல் அக்ஸா மசூதி இஸ்லாமியருடைய புனித தலமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் புனிதமா கருதக்கூடிய சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்கர் அதாவது திருக்கல்லறை தேவாலயம் கிபி 335 கட்டப்பட்டிருக்கு. இதனால் கிறிஸ்தவர்கள் இந்த தலத்தை மிகவும் புனிதமா கருதுகிறார்கள். இந்த 3 மதத்திற்கும் ஏன் ஜெருசலம் புனிதமான இடமா இருக்கும் அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இஸ்லாம், கிறிஸ்துவம், யூத மதத்திற்கு சொந்தமா இருக்கக்கூடிய புனிதமான பகுதியான இந்த பகுதியில யூதர்களுடைய மேற்கு சுவர்ல நடக்கக்கூடிய பிரார்த்தனைய தடை செய்ததினால பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து இஸ்ரேல் யூதர்களை உள்ளுக்குள்ள அனுப்புறதுனால பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்படுது. இதனால இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடிவுக்கு வரல. ஒரு சமயம் ஒட்டோமான் எம்பையர் அழியாம இருந்திருந்தா, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நிலப்பகுதிகள் போகாம இருந்திருந்தா, இஸ்ரேல் பாலஸ்தீன நாடு உருவாகாம அப்படியே இருந்திருக்கும் இல்லையா? இன்னும் பல விஷயங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.